இப்போ வந்து மெயின் டாட் இங்கேருந்து கணக்கு பட்டியிலேருந்து கணக்கு பண்ணும்போது இங்கே பாருங்கள் கரெக்டாக 4.25 வச்சு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிங்க சரிங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணிடுவோம் கீழே. அதாவது ஒரு புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். லைட்டாக இப்படி வந்து 1/2 இன்ச்சு விட்டு 13, அதாவது ஃபினிஷிங்க்கு 13 வர மாதிரி வைக்கணும். 1/2 இன்ச்சு விட்டு 13 இங்கே வச்சுக்கோங்க. 40 சைஸு, அதாவது மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நம்ம வந்து எப்படி கரெக்டாக ப்ராப்பராக கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மெயினாக வந்து பிகினர்ஸ், அதாவது புதுசாக பழகிறவங்க வந்து மெயினாக வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் மட்டும் தேவை கட்டிங் பண்ணுற அப்படின்னா இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்கேல் ஒன்று, இது ஒன்று. அதாவது சுடிதாருக்கு வந்து தேவையில்லை, ப்ளவுஸுக்கு மட்டும் இது மெயினாக வாங்கி வச்சுங்க. இது சுடிதார்லாம் தப்பானா பெரிய ஸ்கேலாக இருக்குது, அதெல்லாம் வாங்கி வச்சுங்க மெயினாக. ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மூலியமாக தான் நீங்கள் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்கேல்லாம் தேவைப்படாது. நீங்கள் மெயினாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன்றா புரியும். ஸ்கிப் பண்ணால் மெயினாக பாருங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும், என்ன இது டவுட்டுங்கிறதுக்கு நீங்கள் வந்து கேளுங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, 40 சைஸ் வந்து ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் பண்ணேன், கழுத்து லூஸ் வருது, சரி வரல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்ன ஏதுங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இது ஆல்ரெடி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அந்த மெஷர்மெண்ட் எடுத்தாச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பராக கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 40 சைஸு. இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் எப்பவும் போல் இது வந்து 2x2 நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு பழகுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2x2 லைனிங், அதாவது நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ வந்து நம்ம கட்டிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எப்படி கட்டிங் பண்ணுறது பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பாருங்கள், எப்பவும் போல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. இது வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு, இதுதான் ஃபினிஷிங். நல்லா பார்த்துங்க, இதுதான் ஃபினிஷிங்கு. மெயின் இது பாருங்கள், இந்த ஓப்பன் சைடு இந்த பக்கம் வச்சுருங்க, ஃபோல்டு இந்த பக்கம் வச்சுருங்க. மெயினாக நீங்கள் தெளிவாக எல்லாம் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் அது பிரகாரம் நம்ம வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்கள் தெரிஞ்சுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 40 சைஸ் ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் 14, அதாவது 13, 13, 14 இந்த ஹைட்டுங்கிறது போதுமானது தான். 15 அதுக்கு மேலெலாம் வந்து ஹை தான். அதாவது 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டில் வந்து 14க்கு மேலே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா துணி பத்தாமல் போகும். அதனால் அந்த 14க்கு உண்டான சைஸே நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை நான் ஹைட்லாம் நான் அதிகமாக வைப்பேன், 15லாம் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் பிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலில் வந்து கிழிச்சு எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு அருமையாக தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் எந்த விதமான மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது. ஷோல்டர் இறங்குது, கழுத்து லூஸ் வருது, ஃபிட்டிங் சரியில்லை, அந்த பிரச்சனைங்கிறது வராது. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், 100% பக்காவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் 14 தான் ஹைட் வைக்கிறேன். 14 ஷோல்டரில் 1/2 இன்ச்சு போயிடும். தெளிவாக பார்த்துங்க. 14.5 வச்சு நான் வந்து தெளிவாக இங்கே பாருங்கள் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பொறுமையாக நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்கள். லாங்காக இருந்தாலும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இறங்கும், லூஸ் வரும், அந்த பிரச்சனைலாம் வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் 40 சைஸு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக வந்து 40 சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறீங்க மெயின் வந்து அதை பார்க்கணும் சரிங்களா. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா லோவாக தான் நான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி என்ன ஏதுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து நெக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் 8 இன்ச்சு வைக்க போகிறேன், 9 இன்ச்சு வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில மாற்றங்கள் வந்து நம்ம பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் பாருங்கள், ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது ஒரு 8.5 இன்ச்சு வைக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. நெக்கு வந்து 8.5 இன்ச்சு வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா. இப்போ வந்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 40 சைஸ்க்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக 6.5, அதாவது 13 வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள் இப்படி 6.5 வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் 6.5னா
1/2 இன்ச்சு இங்கே போயிடுச்சுன்னா 12 இன்ச்சு தான் ஷோல்டரே வரும். அந்த 12 வைங்க போதும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே கோடு போட்டிங்களா, இங்கேருந்து இப்படி தெளிவாக இப்படி டேப் வச்சுங்க. கரெக்டாக அந்த 6.25 ஒரு இப்படி கோடு போடுங்க. ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்கள், ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்படி வைங்க, இப்படி ஒரு கோடு போடுங்க. இங்கே ஒரு கோடு போட்டுருங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இப்படியே வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கோடு போடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுக்காமலே இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வரைஞ்சிடுவேன். உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு ஈஸியாக நல்லா கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்கேலில் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். இது பாருங்கள், இப்படி வந்து ஸ்கேலில் இப்படி வரைஞ்சிங்க. இந்த இடத்துல 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் இது வைக்கலாம். இது வந்து 3/4 இன்ச்சுங்கிறத வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் லூஸ்லாம் வராது, ஃபிட்டிங் செம்மையாக வரும். அதனால் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க. சரி, முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 சைஸு அளவு, சரிங்களா? இப்போ பார்த்துங்க, 40 சைஸ் அளவுனா உங்களுக்கு வந்து அது வந்து பாதியாக போட்டோம்னா இங்கே பாருங்கள் 20 வைக்கணும். அதாவது அதில் பாதி 10. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக 10 இன்ச்சு வருது, சரிங்களா? இந்த 10 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ 1.5 இன்ச்சு நம்ம வந்து துணி வந்து விடணும், சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க, சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35 கேட்டுருக்குறாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், 35 கேட்டுருக்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே வந்து இப்படி மடிங்க. உங்களுக்கு ஹிப் சைஸ் வேறு இருந்ததுன்னா நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். 17.5 வருது. அந்த 17.5லையும் பாருங்க, இப்படி டேப் இப்படி மடிக்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. இங்கே பாருங்கள், 8.25 வருது, சரிங்களா? 9ன்னு கூட கணக்கு வச்சிங்க. ஏன்னா துணி கொஞ்சம் கீழெல்லாம் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. 9ன்னு கணக்கு வச்சிங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், கரெக்டாக வந்து இது சும்மா கோடு போட்டுங்க. இப்போ வந்து இங்கே நீங்கள் எவ்வளோ வச்சிங்க, இங்கே பாருங்கள் 11 வச்சுருக்கீங்க. அதே 11 இங்கே வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகப்போ வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நெக்கு வந்து லோ நெக்கு தான் வைக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் நான் சொல்கிறத வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 11 இதே 11 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாடி சைஸ் வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், 40. இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த இதுக்கு பார்த்திங்களா, இதுக்கு நேராக இப்போ நீங்கள் வந்து நெக்கு நீங்கள் லோ நெக் வைக்கல, அதாவது 5, 6 தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 10 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 40 இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து கட் பண்ணும்போது 11 வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். தெளிவாக புரிஞ்சுங்க. நெக்கு மேலே போயிடுச்சுன்னா, நான் சொல்கிறது 6 இன்ச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 11 வைக்கணும். 11 வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வச்சு பார்த்தீங்கன்னா 12க்கு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் மேலே இருந்தால். ஏன்னு கேட்டிங்கன்னா, நெக்கு மேலே போயிடுச்சு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து அந்த லூஸுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக 1 இன்ச்சு வந்து ப்ளஸ் பண்ணணும். டோட்டலாக நீங்கள் ரவுண்டு சுற்றளவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 இன்ச்சு வந்து சுற்றளவில் பெருசு வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 10 4 10 40 ஆச்சுங்களா? இங்கே பாருங்கள் 11, இது ஃபினிஷிங் நான் சொல்ல வரேன். 11 11 22 44 கணக்கு வந்துச்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 இன்ச்சுங்கிறது சுற்றளவில் நம்ம வச்சா தான் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பாடியாக கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5, அதாவது 5 இன்ச்சு வந்து ப்ளஸ் வைக்கலாம். 4ங்கிறது போதுமானது. கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் ஒரு லைட்டாக லூஸ் பண்ணால் 5 வரைக்கும் வைக்கலாம், அவ்வளோதான். 4 5 தான் வைக்கணும். அப்போ வந்து கரெக்டாக வந்துடும். இது நான் சொல்கிறது நெக் வந்து மேலே 6 6.5 வரைக்கும் இருந்தால். அதே வந்து நீங்கள் வந்து 8 9 10 இதெல்லாம் வந்ததுன்னா இங்கே என்ன பாடி சைஸோ அது வச்சிங்கனாவே பக்காவாக வந்துடும். அது என்ன ஏதுங்கிறது ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், நீங்கள் அழகாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே கோடு ஒன்று போட்டுங்க. நம்ம ஸ்கேர் அளவுக்கு தான் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆம் கோல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 18 கேட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சு வந்து மேலே இப்படி வச்சுக்கோங்க. அழகாக நீங்களே பாருங்கள் எவ்வளோ வருது பார்த்தீங்களா? 1/2 இன்ச்சு மேலே போய்டும். இங்கே பாருங்கள், இப்படியே கட் பண்ணோம்னா இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? 9 இன்ச்சு 9 9 18 உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 18 இன்ச்சு தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த 18ங்கிறது இங்கே உட்காந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக கட்டிங் பண்ணணும். இது கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். தெளிவாக பார்த்துட்டு வாங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டு வரேன், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு போய்டும்.
எனக்கு 2.5 இன்ச்சு ஷோல்டர் போதும், 2 இன்ச்சு ஷோல்டர் போதும், அது உங்கள் விருப்பம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் ஷோல்டர் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 2 இன்ச்சுக்கு இங்கே பாருங்கள் 2 இன்ச்சுக்கு வந்துடுது. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், 2.25 வச்சுங்க. டோட்டலாக நீங்கள் 2.25 வரும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 2.25 வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம விருப்பம் தான். 8.5 9 எவ்வளோ வேணால் வைக்கலாம். நான் வந்து இது வந்து 8.5 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி 8.5 வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் 9 நாள் வச்சுக்கலாம், 10 நாள் வச்சுக்கலாம். இது நார்மலாக வந்து 8.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் இறக்க வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப இறக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் சைடில் வந்து துணி லூஸ் வந்துடும். நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே வருவேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சு கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க. கரெக்டாக இதை வச்சு இப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து நெக் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2/2 தைக்க போகிறீங்க அப்படின்னா நெக் வந்து நம்ம எத்தனை மாடல் வேணால் எப்படி வேணால் கொண்டு போகலாம். நீங்கள் புதுசாக தான் இப்போ தான் பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரவுண்ட் நெக் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதில் வந்து தான் நீங்கள் வந்து ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக கொண்டு வந்துட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வேறு நெக்குக்கே போகணும். எடுத்தோன்னா வி நெக்கு பா நெக்லாம் போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா அது வந்து நெக் வந்து இப்படி, அதாவது ஷோல்டர் வலியும், அது ஃபிட்டிங் கரெக்டாக வராமல் போயிடும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரவுண்டே நீங்கள் ட்ரை பண்ணி அதில் வந்து நிறையா தைச்சி பழகினா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள், நெக் வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க. நான் எப்படி பண்ணுங்க அதே மாதிரி பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம், அந்த துணியை லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட்டிங்கும் பாருங்கள், எப்படி வெட்டிட்டு வரேன்னு பாருங்கள். கரெக்டாக கத்தி வந்து எடுக்காமல் அழகாக கோட்டுக்கு வெளியே வெட்டுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி கட் பண்ணுங்க. இப்போ வந்து இதையும் வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக கோட்டுக்கு வெளியில் அழகாக அப்படி வெட்டிட்டு வாங்க. முடிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே வச்சுருங்க. இந்த நெக் வந்து நான் அப்புறம் வெட்டிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க கிராஸ் கட்டிங் தான் கேட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி எனக்கு சரி வரல, கழுத்துலாம் லூஸ் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து வேறு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒவ்வொருத்தருங்க வந்து என்ன மாறும்னு கேட்டிங்கன்னா, பாடி சைஸ் அதே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல், கை ஓப்பன் இது மட்டும்தான் மாறுபடும். ஹிப் சைஸ் இதுதான் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், பாடி வந்து அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து 40 சைஸாக இருக்கும், கை வந்து கொஞ்சம் சின்னது பெருசு வரதான் செய்யும். ஆனால் இதவே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண தேவையில்லை. இல்லை அந்த மாதிரி அந்த சைஸில் இருக்கிறவங்க ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்க இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிராஸ் கட்டிங் கேட்டுருக்கனால இங்கே பாருங்கள், பேக்கு மட்டும் தான் ஸ்ட்ரைட்டில் போடணும், ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங்கில் போடணும். இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கேலை சும்மா அப்படி வச்சுக்கோங்க. அழகாக பாருங்கள், அந்த நம்ம கட் பண்ணது மேலேயே அப்படியே வந்து அழகாக அப்படி மார்க் பண்ணுங்கள். ஒரே மாதிரி அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டீங்களா? இங்கே வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்கள், 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்படி பாருங்கள், நம்ம ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராகவும் கோடு போட்டுங்க. பொறுமையாக சொல்லித்தரேன், பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படி கோடு போட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதுக்கு இப்படி ஸ்கேலை வச்சு கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த கோடு போட்டுருக்கோம் தெரியுங்களா, இந்த இடத்துல ஒரு நல்ல கோடு போட்டுக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். முடிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சு இங்கேயும் ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இது வந்து என்ன பண்ணுங்கள், இது பாருங்கள், கரெக்டாக மேலே இப்படி வச்சுங்க. கரெக்டாக நேராக ஸ்கேல் இருக்கான்னு பார்த்துங்க. கோணம் அதாவது கிராஸாக வச்சுதாங்க. இது கரெக்டாக வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுங்க. தள்ளி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கேட்கல, நானாக தான் வச்சுருக்கிறேன். பேக்கில் ஃப்ரண்ட்லேயும் நானே வந்து வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சுங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6.5 7 கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். பாருங்கள், இப்படி 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி கிராஸில் கூட வச்சுக்கலாம். இல்லை நான் ஸ்ட்ரைட்டில் வைக்கிறேன்னா ஸ்ட்ரைட்டில் 6.5 வரும்,
கிராஸ்லனா 7 வரும். அதாவது 2 விதமாக வெட்டுவாங்க. அவங்கவுங்க வெட்டுறது பொறுத்து இருக்குது. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா 6.5 கிராஸில் 7. சரிங்களா? உங்களுக்கு எப்படி கை செட் ஆகுதோ அப்படி செட் பண்ணிங்க. இப்போ வந்து கோடு போட்டுருங்க. கோடு போட்டு என்ன பண்ணுங்கள், பாருங்க இந்த ஸ்கேலே தான் உங்களுக்கு வந்து இப்படி பாருங்க கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அழகாக அப்படி போட்டுங்க. இது ரவுண்டு அழகாக வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு வைங்க போதும். ஆப்போசிட்லேயே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா? மெயின் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருங்க. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் 13.5ல் சும்மா ஒரு கோடு மட்டும் போடுங்க. இப்போ வந்து மெயின் டாட் இங்கேருந்து கணக்கு பட்டியிலேருந்து கணக்கு பண்ணும்போது இங்கே பாருங்கள் கரெக்டாக 4.25 வச்சு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா கீழே. அதாவது உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். லைட்டாக இப்படி வந்து 1/2 இன்ச்சு விட்டு 13.5, அதாவது ஃபினிஷிங்க்கு 13.5 வர மாதிரி வைக்கணும். 1/2 இன்ச்சு விட்டு 13.5 இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். சரிங்களா? இப்படி பாருங்க, இப்படி வச்சு கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க. இங்கே மார்க் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இப்படியே வச்சு நீங்கள் வந்து இப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச்சுங்கிறது நார்மலாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து 1/2 இன்ச்சு டைட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தள்ளி வச்சு கூட டாட் போட்டுக்கலாம். இது வந்து நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் வைக்கிறதா. என்னோடய அனுபவங்களில் இது தான் நான் வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்குது. அதை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். யாரோ ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துன்னா இப்போ நார்மலாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த வளைவு வருது பார்த்திங்களா? இந்த வளைவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சு இப்படி கோடு போட்டுங்க. இங்கேயும் எடுத்துடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் இதில் மார்க் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஹைட் வந்து 14 வந்து எடுத்துருக்குறோம். இந்த 14க்கு இது வந்து போதுமானது. இல்லை நான் 15 வைக்க போகிறேங்க ஹைட்டு, எனக்கு ஹைட் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதே உங்களுக்கு சொல்கிறேன், மெயினாக தெரிஞ்சுக்கங்க. நான் இன்னும் வந்து ஹைட் வைக்க போகிறேன், எனக்கு 14 10 அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஹைட்டு பண்ணுங்கள். அதாவது பேக்கை ஹைட் பண்ணிங்க. இந்த டாட் உங்களுக்கு வந்து கரெக்டாக இது இருந்தது, அதாவது இந்த சைஸில் தைச்சி உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. இல்லை நான் ஹைட் இன்னும் பெருசு பண்ணுவேன், இதையும் நான் பண்ணணுமானா பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட் டாட் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த யோக் பட்டி மட்டும் நீங்கள் பெருசு பண்ணுற மாதிரி வரும். இதை வந்து பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இறக்கலாம். இல்லை நான் இதை கொஞ்சம் இதையும் பெருசு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணினீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து கழுத்து வந்து நிற்காது, லூஸ் வந்துடும். இப்படி ஷோல்டர் இறங்கி விழுந்துடும். இந்த இடத்துல நல்லா இழுத்து பிடிச்சா மட்டும்தான் ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்க. இது வந்து கரெக்டாக அப்படி உட்காரணும். உட்காரல அப்படின்னா ஷோல்டர் இப்படி வலியும், கழுத்து இந்த இடத்துல லூஸ் வரும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால ஒரு சிலர் அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அந்த கழுத்து லூஸ் வருதுங்கிறது இதுவும் ஒரு காரணம். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே வரேன், தெரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள், இந்த பாருங்கள், இதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்களா? நெக் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அழகாக அந்த கோட்டுக்கு வெளியிலேயே அழகாக கட் பண்ணுங்கள். கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நீங்கள் 1/2 இன்ச்சு லூஸ் வச்சு அது இதையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கழுத்து லூஸ் வரும், ஷோல்டர் இறங்குற பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங்கு அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ் வச்சு நான் கிராஸ் கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மட்டும் நீங்கள் வந்து ட்ரையல் பார்க்கணும். அதாவது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த இதுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மெயினாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நார்மல் இதை வச்சு கிராஸ் கட்டிங் போயிட்டீங்க அப்படின்னா அந்த கழுத்துலாம் லூஸ் வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்க்காத்தெலாம் கரெக்டாக போட்டுங்க. இந்த மாதிரி அர்க்காத்து வந்து கரெக்டாக போட்டுங்க. பிடிக்கிறதும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இது பாருங்கள், இந்த டாட்டு போட்டிருக்கோன்னா கரெக்டாக வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும், இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும், இங்கே முடிக்கணும். கரெக்டாக எண்டு இங்கே தான் முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் டார்னிங் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒரு சிலர் வந்து பெடல் மிஷின் வச்சுருப்பாங்க. அவங்க தைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தைச்சிட்டே வருவாங்க, கை பிரேக்கில் போகும்போது டக்குன்னு இங்கே வந்துடும், இல்லைன்னா இங்கேயே நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஷேப்பை விட்டு வந்து கண்டிப்பாக வரும், ஷேப்பை விட்டு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் கரெக்டாக இங்கே நிறுத்துகிற மாதிரி ஐடியா பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃப்ரெண்டு வெட்டிட்டோம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க, பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக அப்படி வெட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் நெக்கு அழகாக வரும். இல்லை யூ நெக்கு மாதிரி நான் வெட்டுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் தள்ளி போட்டு கட் பண்ணுற மாதிரி வரும். பார்த்தீங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா கழுத்து. அவ்வளோதான், இது வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த கழுத்தை மேலே ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாடி வந்து கொஞ்சம் நம்ம துணி உறிஞ்சி விடாமல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது போட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், இது போட்டாங்கன்னா கழுத்து வந்து அதாவது விரிவு கொடுக்கும், இந்த இடம் விரிவு கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் கட்டிங்க்கும் சரி நார்மல் கட்டிங்கும் சரி இந்த இடம் வந்து நெக்கு இறங்க இறங்க உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த இடம் வந்து சைடில் துணி வந்துடும், துணி வந்து இப்படி லூஸ் விழுந்துடும். அதனால் லூஸ் விழக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இந்த நம்ம மெஷர்மெண்ட் என்னவோ அதுதான் வச்சு நம்ம கட் பண்ணணும், கரெக்டாக வந்துடும். புரிஞ்சுங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இன்னோட நீங்கள் எவ்வளோ வரைக்கும் இறக்கலாம். இது நான் நார்மலாக தான் இறக்கிருக்கிறேன். இன்னோட நீங்கள் எவ்வளோ வேணாலும் இறக்கலாம். இறக்க இந்த மெஷர்மெண்ட் வந்து போதுமானது. சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து பேக் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்துட்டு ஸ்கேல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்கேல் பிரகாரமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மடித்து போட்டுங்க. அதாவது வந்து ப்ளவுஸ் பிட்டு 2x2 எடுத்திங்கன்னா 1 மீட்டருக்கு மேலே வராது. அந்த 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டில் இப்படி தான் நீங்கள் வந்து மடிக்கிற மாதிரி வரும். சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி போடுற மாதிரி வரும். அது மதிப்பாக தான் நான் வந்து மடிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கோடு போட்டு வந்துடுறீங்களா. 8 இன்ச்சு தான் ஃபினிஷிங்கு. நீங்கள் 8.5 வச்சு மார்க் பண்ணிங்க. ஆப்போசிட்டில் இப்படி 8.5 வச்சு பாருங்கள், கரெக்டாக இப்படி 8.5 வச்சுங்க. 1 2 3 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ் ஆகும் பிகினர்ஸ், அதாவது புதுசாக பழகிறவங்க இது வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு இந்த ஆம்கோல் லூஸ் வருது, துணி லூஸ் வருதுங்கிறது வரவே வராது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம கீழே மார்க் பண்ணி வந்துடுறீங்களா, அப்படியே வாங்க. இது பாருங்கள், நீங்கள் ரொம்ப சிரமப்படவே தேவையில்லை, ஈஸியாக கை வெட்டிடலாம். இவ்வளோ தான். இப்படி மார்க் பண்ணிட்டீங்களா, அப்படியே என்ன பண்ணுங்கள், ஸ்கேலை 1 இன்ச்சு மேலே ஏற்றுங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 1 இன்ச்சு மேலே ஏற்றுங்க, இப்படியே வைங்க. இப்படி பாருங்க, இப்படியே மார்க் பண்ணுங்கள், போதும். சரிங்களா. இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 1.25 வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ இங்கே வெட்டிட்டிங்கன்னா 1 1.25 இன்ச்சு தான் வரும், அது வந்து போதுமானது. சரிங்களா. ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது, குறைஞ்ச மாதிரி பண்ணிங்கன்னா லூஸ் வரும். ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இது பேக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து நீங்கள் இப்படி வெட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி போட்டுக்குங்க, மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க, இப்படி வைங்க. இப்படி பாருங்கள், 9 உங்களுக்கு தேவை 9 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சுங்களா. ஆம்குள்ளே 9 9 18. இப்படி பாருங்கள், 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்குறோம், 10 இன்ச்சு வந்துச்சு. சரிங்களா. இது வந்து 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த 10 வந்து கரெக்டாக இங்கே வைங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. 7 7 14 சுற்றளவில் 14 கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து 7 இன்ச்சு வைக்கிறோம். 1.5 இன்ச்சு நம்ம விடுவோம் தெரியுங்களா, அந்த 1.5 வந்து இங்கே வச்சு 8.5 இன்ச்சு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள், இதுக்கும் கரெக்டாக இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க, இப்படி கோடு போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்களா. இப்போ இது வந்து பாருங்கள், இப்படி தெளிவாக வந்து வெட்டி எடுத்துருங்க. இதை வந்து பாருங்கள், நான் எப்படி வெட்டணும் அதேமாதிரி வெட்டுங்க. கரெக்டாக வந்து பார்த்துங்க, இதை கரெக்டாக வெட்டி அழகாக எடுத்துருங்க. 2x2னால இது வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வந்து கட் பண்ணணும்.
இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அர்க்காத் போட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்க, இந்த பிட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தெளிவாக பார்த்துங்க, இப்படி போட்டுங்க. இதை இப்படி எடுத்துங்க, இதை இப்படி போடுங்க. இதை கரெக்டாக இப்படி வச்சுங்க. 2 துணி ஒரே மாதிரி இருக்கானு இதை வந்து இப்படி அழகாக இப்படி எடுங்க. இதை அழகாக பாருங்கள், இப்படி வைங்க. ஒரு 1/2 இன்ச்சு மாதிரி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், பார்த்துங்க. இதை அப்படியே வந்து இப்படி போட்டுருங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணுங்கள், அப்படியே மேலே கையை வச்சு அமுத்திங்க, அழகாக இப்படி வந்து கட் பண்ணிடுங்க. புரிஞ்சுங்களா? அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து கவர் தட்டுக்காக நம்ம வந்து பாருங்க இப்படியே வந்து கட் பண்ணிங்க. அவ்வளோதான். இந்த கவர் தட்டு எடுத்ததுக்கு நம்ம ஜாயிண்ட் இருக்குது, அதோட பார்த்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் அர்க்காத் போட்டுங்க. இது வந்து முன்பக்கம் வர மாதிரி நீங்கள் வைக்கணும். இதை வந்து பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிங்க. பார்த்தீங்களா? இது ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பேக் வெட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெட்டிட்டோம், கையை வெட்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.25 வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஸ்கேலை வந்து வச்சு இந்த கோடு போட்டுங்க. கோடு போட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து கட் பண்ணிடுங்க. இதில் வந்து 2 துணி இருக்குது, இது பாருங்க ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இது போட்டுக்குங்க. இது பாருங்க இப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மார்க் பண்ணி 3/4 இன்ச்சு போதும். அப்படியே வந்து கட் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து 2 துணி இருக்குது. யோக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ப்ளவுஸ் பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று தான் வரும். ஒரு சிலதுக்கு வந்து சின்ன சைஸாக இருந்தால் டபுள் வந்துடும். இல்லை வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஒன்று இருக்குங்களா, இன்னும் 2 வேறு கலர் துணி ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் வந்து ஸ்டிப்புக்கு நல்லா ஒரு 3 துணி கொடுத்துங்க. நைஸான துணி இருந்தால் 3 துணி கொடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது ஒன்று, ஃபேண்ட்டு துணி இருந்ததுன்னா நல்லா திக்காக போட்டுங்க. பட்டி வந்து செம்மையாக வந்து இந்த இடத்துல உட்காரும். இப்படி பாருங்கள், இப்படி பட்டி. இது வந்து சிங்கிள் துணினா நீங்கள் ட்ரிபிளாக போடணும், ஃபேண்ட் துணினா டபுளாக போட்டுங்க, கரெக்டாக வரும். இன்னொரு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃபிட்டாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருந்தது, நல்லா பட்டி வந்து நல்லா திக்காக போட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து லூஸ் கொடுக்காது. ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் லூஸ் கொடுக்கும், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. அது மெயினாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைக்கும் போது கீழ் துணியும் இழுத்துட்டு மேல் துணியும் இழுத்துட்டே வந்தீங்கன்னா கழுத்து பாண்டு தான் வரும், ஷோல்டர் இறங்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். மெயினாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தைக்கும் போது கீழ் துணியும் இழுக்காமல் மேல் துணி மட்டும் இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா கழுத்து வந்து நல்லா உட்காரும். அது பைப்பிங்காக இருந்தாலும் சரி, எம்மிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேல் துணி நீங்கள் வச்சு அடிக்கும்போது கிராஸில் தான் துணியை கட் பண்ணி மேலே வச்சு அடிக்கும்போது நல்லா இழுத்துட்டு வந்து அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து உட்காந்துரும். நீங்கள் வந்து கிராஸில் வந்து போடாமல் ஸ்ட்ரைட்டில் போட்டு மேல் துணி வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக வராது, கழுத்து வந்து லொடன்னு இறங்கிடும். அதுவும் மெயினாக பார்த்துங்க. நான் எல்லாமே வந்து தைக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து எதனால் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டோன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மெயினாக பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து கழுத்து பிரச்சனை வரும். இது பாருங்கள், இந்த கழுத்து வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக பாருங்கள் அழகாக இருக்குது. இது கரெக்டாக நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதை நீங்கள் இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கழுத்து வந்து லூஸ் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த துணியை என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து காய வச்சுட்டு அதை அயன் பண்ணி கட்டிங் பண்ணி தைச்சி போடுங்க. இல்லை நான் அப்படியே கட் பண்ணி தைச்சி போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு தைச்சி போட்டோன்னே என்ன ஃபிட்டிங் வருதோ அந்த ஃபிட்டிங் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபிட்டிங். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி பள்ளியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில துணி வந்து சுருங்கிடும். என்னோடய அனுபவங்களில் நிறையா அந்த மாதிரி நடந்திருக்குது. ஒரு சிலர் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க, நான் தைச்சி கொடுத்துருவேன், சுருங்கிடுச்சு என்னன்னு தெரிலனா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் துணி சரியில்லை, எங்கே வாங்கினீங்கம்மா, நான் ஒரே கடையில் வாங்க சொல்லுவேன். அங்கேருந்து வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு சில பிராண்டு எனக்கே தெரியும், அதாவது இது சுருங்காதுங்கிறது நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேம்மாங்க. ஒரு சில நான் லைட்டாக லூஸ் வச்சு கொடுப்பேன். இன்னும் நான் லூஸாக இருக்கமாங்க, நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அதாவது தண்ணியில் போட்டால் ஒரு சிலது சுருங்கிடும்.
அதனால் எனக்கு தெரியும் ஒரு சிலது, அது அனுபவத்தில் வந்து வர்றது ஒரு சில விஷயங்கள். இது வந்து ஐயோ துணி சரியில்லையே சுருங்கிருமேன்னு சொல்லி நானே 1/2 இன்ச் லூஸ் வச்சு கொடுத்துருவேன். அவங்க ரிட்டர்ன் வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். சொன்னோன்னே அவங்க மறுபடியும் போய் தண்ணியில் போடுவாங்க, கரெக்டாக வந்துடும். அதனாலே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வாங்கினோடனே தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான துணிகள் நீங்கள் வாங்குறீங்க எனக்கு தெரியாது, எந்த கம்பெனி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தச்சு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துச்சுன்னா எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. தண்ணியில் போட்டு சுருங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீட்டாக அயர்ன் பண்ணி கட்டிங் பண்ணுங்கள், செம்மையாக வரும். நான் சொன்ன மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து வேறு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைஸ்க்கு உண்டானவங்களுக்கு சப்போஸ் மாறிச்சு வேறு யாருக்காது அப்படின்னா இந்த ஓப்பன் மாறலாம், ஆம்கோல் மாறலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிலர் பாடி கரெக்டாக இருக்கும், கை வந்து பெருசும் வரும் சின்னது வரும். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது கண்டிப்பாக வந்து அது டிஃப்ரெண்ட் வர தான் செய்யும். அதேமாதிரி ஹிப் சைஸும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வேணால் முன்ன பின்ன வரலாம். ஏன்னா எல்லாருமே அந்த 40 சைஸ்லேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 40.5, 41, 39.5 இந்த மாதிரி தான் வரும். அது எல்லாமே கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நெக்கு நான் இங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் மேலே ஏற்றினாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வைக்கிற மாதிரி வரும். இல்லை கீழே இறக்குனாங்கன்னா ஒரு சிலர் செட் ஆகிடலாம். அதனால் மற்றவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் ஓகேனா பண்ணிக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் இறக்குனாலும் இறக்கலாம். நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் கூட இறக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே வராது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு காட்டுறேன். 8.5 இன்ச் இது வரும். நீங்கள் 10, 11 வரைக்கும் கூட இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்துடும். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் சைடில் துணி வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சிக்கலாம். ஏன்னா பாடிக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரி வரும். அது பார்த்துட்டிங்கனாவே மற்றதெல்லாம் ஃபிட்டிங்லாம் செம்மையாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணிங்க, கண்டிப்பாக லைக் பண்ணாமல் விடாதீங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று லைக் பண்ணிங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்டில் உங்களுக்கு என்ன எப்படி இருந்ததுங்கிறது கமெண்டில் தெரிவிங்க. 4 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு நம்மளுடைய வீடியோக்கள் வந்து போய் சேரணுங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் தெரியலன்றாங்க. கட்டிங் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சேனலில் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.